ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வந்து ஆன்சிஸ்டர் ஸ்பிரிட். உங்க பக்கம் இருக்கிற டீம் வந்து என்ன சொல்ல நினைக்கிறாங்க? ஏன்னா வந்து ஒன்னொன்னு தனித்தனியா சொல்லின்னு இருக்க முடியாது. ஸோ அதனால வந்து இது வந்து உங்க பக்கம் இருக்கிற டீம் ஓகேங்களா? அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க? இது வந்து என் பக்கம் இருக்க டீம், அதாவது ஓகேங்களா, அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க. அதாவது ஒரு விஷயம் நான் சொல்லணும், ஏன் சிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க, பட் எனக்கு இடுப்பு பயங்கரமா வலிக்குது. ஆனா வந்து போட முடியல. ஆனா என் டீமும் உங்க டீமும் வந்து விட மாட்டேன்றாங்க, போட்டே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாங்களே, நான் என்ன செய்யறது? ஸோ அதனால வந்து வேற வழி இல்லாம போடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அதாவது வந்து சேர்ல தலைக்காணி வச்சுட்டு உட்காந்துதான் போடுறேன், வேற வழி இல்லாம ஓகேங்களா. சரி ஓகே, இது வந்து உங்க ஸ்பிரிட் டீம் ஆன்சிஸ்டர் யார நினைக்கிறோங்களோ அவங்க, இது எங்க பக்கம் இருக்க டீம். நான் ஒரு கொஷின் கேட்டேன், எனக்கு தான் நான் எடுத்தேன் கைடன்ஸ் ஓகேங்களா. அப்ப வந்து நான் ஒரு கொஷின் கேட்டு எடுத்தேன், அதுக்கான பதில் ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா என்னோட கைடன்ஸ். அதுக்கப்புறமா 3 கார்டு வந்துச்சு, அது நான் அப்புறமா காமிக்கிறேன் ஓகேங்களா. அதுவும் வந்து இன்னொரு கொஸ்டின் நான் கேட்டேன் ஓகேங்களா, அதுக்கான விடை. சரி வாங்க. ஓகே, உங்க பக்கம் இருக்கிற டீம் என்ன சொல்றாங்கன்னா, ஹார்ட் ப்ரோக்கன், டீப்லி ஹர்ட் சார், ஃபீலிங் லாஸ், குரவிங் டிஸ்அப்பியர், பிரேக்கப். அதாவது வந்து பிரேக்கப்பை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றீங்க போல, அதுதான் உங்க ஒரு டீம் வந்துட்டாங்க. ஃபீலிங் நிகராங்க, கொஞ்சம் சொல்லுங்கன்ட்டு ஓகேங்களா. கவலைப்படாதீங்க, ஏன்னா வந்து இந்த கார்டு வந்ததுனால வந்து நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, அதில் நியூ பிகினிங்ஸ் இருக்கு ஓகேங்களா. நீங்க வந்து இதுல இருந்து வெளியே வந்து ஃபினிக்ஸ் மாரி வந்து வெளியே வருவீங்கன்னா நான் சொல்ல நினைக்கிறேன். நியூ ஃபேஸ், ரீகிண்டில், ரினியூ growth, சேஞ்ச் மைண்ட், ரைஸ் ஃப்ரம் அஸ். அதாவது வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா வந்து அதே ஃபோக்கஸ் பண்ணா வந்து ஹெல்த் ஸ்பாய்லர் இல்லை. ஸோ வந்து இது வந்து புது வேற ஒரு வழியில வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க ஓகேங்களா. நீங்க மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணீங்கன்னாவே வந்து இந்த ஹார்ட் பிரேக்ல இருந்து வெளியே வரலாம் அப்படின்றாங்க ஓகேங்களா. அதுதான் வந்து உங்களுடைய டீம் சொல்ல நினைக்கிறது. ஓகே, என்னோட டீம் வந்து ஒரு கார்ட்லயே முடிச்சிட்டாங்க, அது ஏன்னு தெரியல. பட் ஆனா ஒரே கார்ட்ல வச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது வந்து சப்போஸ் நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னா ஓகேங்களா, அது ஹஸ்பண்டா இருக்கட்டும், இல்லை ஒய்ஃபா இருக்கட்டும், இல்லை லவ்வரா ஆகட்டும். ஸோ வந்து என்னன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க ஓகேங்களா. நான் ஸ்ட்ரிக்ட்னா ரொம்ப அப்படி, ஆனா கிடையாது ஓகேங்களா. லவ் பாம்பிங்னா வந்து ஒன் சைடடா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லவ் பாம்பிங் போட்டு லவ் பண்ண வைப்பாங்க. ஆனா அது இல்லை அப்படின்றத இந்த காரு நான் ஷஃபிள் பண்றப்ப டக்குன்னு வந்து விழுந்து, அது வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல விழுந்துச்சு ஓகேங்களா. ஸோ வந்து இது வந்து கிடையாது ஓகேங்களா. இது வந்து தப்பான இதுலாம் கிடையாது, இது வந்து ஒரு கரெக்டான இதுதான் ஓகேங்களா. அதுதான் வந்து சொல்ல நினைக்கிறேன். என் டீம் வந்து நினைச்சு ஒரே கார்ல முடிச்சுட்டாங்க. ஸோ இது தப்பா நினைக்காது அப்படின்ட்டு இருக்குங்களா. ஸோ நீங்க நினைக்கிற பர்சன் வந்து தப்பான ஆளு கிடையாது, அது இல்லாம வந்து இப்படிப்பட்டவங்களும் கிடையாதுன்றாங்க ஓகேங்களா. ஸோ அதுதான். சரி, எங்க டீம் உங்க டீம் முடிச்சு, இப்ப வந்து என்னோட கைடன்ஸ் பார்ப்போமா. சன்கிளாசஸ், வாட்சிங், லுக்கிங், ப்ரொஃபஷன், ஸ்டாக்கிங். அதாவது வந்து உங்களை வந்து ஏதோ ஒரு வழியில வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஓகேங்களா. நீங்க லவ் பண்றவங்க, ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், எனக்கு தெரிஞ்ச ஹஸ்பண்ட், நீங்க லவ் பண்ற பர்சன், இந்த 2 பர்சன் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் வந்து தோணுது ஓகேங்களா, இந்த சன்கிளாஸ் பார்த்தாலே ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கட் டவுன், கட்டிங் அவுட், செப்பரேஷன், ஸ்டாப் த பேட்டர்ன், சைலண்ட். அதாவது வந்து நீங்க வந்து உடனே இதை வந்து கட் பண்ணணும், இதை வந்து ஸ்டாப் பண்ணணும்ன்றாங்க ஓகேங்களா. செப்பரேஷன் இருக்கிறதுனால வந்து நீங்க அமைதியான ஒரு வழியில போனீங்கன்னா வந்து அது சரியா இருக்காதுன்றது தான் சொல்றாங்க ஓகேங்களா. அதுதான் வந்து இந்த கார்டு.
ஓகே, சாரி. கட் டவுன். ஓகேங்களா? இந்த செப்பரேஷனை வந்து நீங்க கட் பண்ணிட்டு நீங்க போய் முதல்ல போய் பேசுங்கப்பா, அதுதான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் எனக்காக கைடன்ஸ் வைக்கிறப்ப. நான் எனக்காக தான் எடுத்தேன், ஆனா டீம் வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ வந்து நான் என்ன கொஷின் கேட்டேன்னா வந்து, மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு பர்சன் நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து ஸ்டெப் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டது. ஆனா வந்தது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, கிரவுண்டிங். அது வந்து கிரவுண்டிங் ஆகுன்றாங்க. ஓகேங்களா? நீங்க மனசுல நினைச்ச பர்சன் வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்களா நீங்களா கன்ஃபார்மா கொடுப்பாங்க. ஸோ இந்த கார்டு அதுக்கு தான். ஸ்டெபிலிட்டி, செக்யூரிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், குரோத். உங்களுக்கான ஸ்டெபிலிட்டி, உங்க லைஃப்க்கான ஸ்டெபிலிட்டி வந்து கொடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த கார்டு. ஓகேங்களா? அதுதான் வந்து நான் கொஸ்டின் எனக்கு கேட்டேன். பட் ஆனா வந்து பர்சனல், பட் என்னால சொல்றேன். ஓகேங்களா? சொன்னேன். ஏன்னா வந்து இது யாருக்கும் தேவைப்படுது இல்லை. ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு வந்து நீங்க மனசுல போட்டு போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. ஸோ கவலையப்படாதங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்கன்றது அந்த கார்டு. ஓகே, இந்த 3 கார்டுக்கு இது விடுங்க, வேற. ஓகே, இந்த 3 கார்டு கொஸ்டின் என்னன்னா, நீங்க லவ் பண்ற பர்சன் வந்து உங்களை எப்படி வச்சுப்பாங்க அப்படின்றது தான். அவங்க லவ் பண்றவங்க ஹஸ்பண்ட். ஓகேங்களா? இது மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் ஆர் லவ்வர். ஓகேங்களா? அப்படி வச்சுக்கோங்க. பேரடைஸ், பேரடைஸ், ஹாப்பினஸ், ஜாய், பிளேஃபுல்னஸ், என்ஜாய் ஈச் அதர், அனிமன் பீஸ். அதாவது வந்து நீங்க வந்து 2 பேருமே வந்து சந்தோஷமா இருப்பீங்கன்றது தான் இதுக்கான விதை. ஓகேங்களா? அதுதான். ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட் பார்க்கலாம். அசோசியேட்டிவ். ஓகேவா? லேர்னிங், எக்ஸ்போஷன், டிரான்ஸ்ஜெண்டர், டிரான்ஸ்டிங், ப்ரிப்பேரிங் ஃபார் யூனியன். ஓகே, இது வந்து என்னன்னா உங்களை வந்து இந்த பாதை வந்து உங்களை யூனியன் நோக்கி தான் வந்து கொண்டுட்டு போகுது. ஓகேங்களா? மற்றபடி வந்து வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். த டிராகன் ஃப்ளை, லைட் ஹார்ட்டட், அடாப்டட், ஃபைண்டிங் அவுட், சேஞ்சிங் திங்ஸ், கம்மிங் டு லைட் யூ. நீங்க வந்து உங்களுடைய ஹார்ட்டை வந்து ஹீல் பண்ணி அடாப்ட் பண்ண பழகிக்கிட்டீங்கன்னா, ஃபைண்டிங் அவுட்னா கண்டுபிடிச்சி உங்களை மாற்றிக்கினீங்கன்னா வந்து திங்ஸ் கம் டு லைட் யூ. அதை வந்து திங்ஸ் கம் டு லைட் யூ. நீங்க வந்து ஹீல் பண்ணிட்டு வந்து உங்களை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படின்னா வந்து லைட் ஹார்ட்டட், அடாப்ட், ஃபைண்டிங் அவுட், சேஞ்ச் திங்ஸ் கம். அது நீங்க எதிர்பார்க்குற வெற்றியோ இல்லை எந்த விஷயத்துல நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது வந்து ஹீல் பண்ணிட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல வெற்றி கொடுக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சத்தியமா முடியலைங்க, எப்பா முருகா. நான் அதுக்குதான் காலையில வந்து ஷார்ட்டா போட்ட ரீசனே அந்த ரீசனால தான். என்னால உட்கார கூட முடியல, இடுப்பு பயங்கரமா வலிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சேன். ஆனா வந்து இன்னொன்னு சொல்ல மாட்டேன். சாரி. பாட்டம் டேக் பாத்தீங்கன்னா கிளாக். ஓகேங்களா? மீனிங் டைம், சர்க்கிள்ஸ், டேக் டைம், டைம் டு ஹீல் ப்ராசஸ். நீங்க நினைக்கிற விஷயத்த வந்து ஹீல் பண்ணி அந்த சர்க்கிள் முடிச்சுட்டு, அந்த சர்க்கிள்ஸ்னா சொல்ல வட்டம், அது முடிஞ்சிட்டு நீங்க ஹீல் பண்ணவும் அந்த முடிவும் கரெக்டா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு அந்த வெற்றி. நீடிங் டைம் கொடுங்கன்றாங்க. அதாவது ஒரு மனுஷி உண்மையாலுமே என்னால போட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஷார்ட்ஸ் நானும் போட்டேன். ஆனா எனக்கு கைடன்ஸ் பார்க்க நான் எனக்கு உட்கார்ந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, நீ உனக்கு மட்டும் பார்க்குறிய, மற்றவங்களுக்கு தேவைப்படும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுட்டாங்க என் டீமும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, முக்கியமா என் டீம் பார்த்தீங்கன்னா போட்டுதான் ஆகணும், இல்லைன்னா உதவ மாட்டோன்ட்டு போட வச்சிட்டாங்க எப்படியோ. ஸோ பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. முடியலைங்க உண்மையிலுமேப்பா.